Hi, welcome back to Achiba Kitchen. I am Shabi. இன்றைக்கி ரெசிபி கேரட் சட்னி. ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு கேரட் சட்னி ரெடிமேடாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அதையும் போட்டு அது ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் வரமிளகா, உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 வரமிளகா போட்டிருக்கேன். அப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, ஒரு கையளவு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 2 சைஸ் பெரிய வெங்காயம் போதும். தக்காளி ஆட் பண்ணாதனால புளி ஜஸ்ட்டு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு. நல்லா இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் ஒரு ஃப்ரை பண்ணி விடணும். கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டால் ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும், அதனால் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் சட்னி மாதிரியே தெரியாது, இது கேரட் போட்டிருக்க மாதிரியே தெரியாது அவங்களுக்கு. இது ஒரு கார சட்னி அப்படிங்கிற மாதிரி சாப்பிடுவாங்க. ஒரு கேரட் துருவி வச்சுக்கணும். அந்த துருவின கேரட்டை நல்லா போட்டு அதுவும் அந்த கேரட்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அதை நல்லா வதக்கி விடணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதெல்லாம் எடுத்து ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஜஸ்ட்டு அப்படியே அரைச்சி எடுத்துடணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் போட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் ஊற்றி சாப்பிட்டா தோசைக்கு, இட்லிக்கு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.